எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவோட அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை பண்ணாம இருக்கிறதுனால ஈரானுக்கு நேரங்கள் ரொம்ப குறைவா இருக்குது. எப்ப வேணா அமெரிக்கா ஈரான் நாடு மேல திரும்பவும் அதிபயங்கர போரை தொடங்கும், உலக பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைக்கும்னு ட்ரம்ப் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறார். அதை பத்தியும் ஈரான் ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் இருக்க அணு உலை மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளுக்காக நம்ம ஆல் இன் தமிழ் சேனல்ல தினமே வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் விவகாரத்தை இப்போதைக்கு விடுற மாதிரியே தெரியலங்க. அவரோட ஒவ்வொரு நகர்வுகளும் திரும்பவும் போரை தொடங்குறதுக்கான ஆபத்தை தான் அதிகமாக்கிருக்குது. வளைகுடா பிராந்தியத்துல ஈரான் நாட்டையே தன்னோட போர்க்கப்பல்களால முற்றுகிட்டு வச்சிருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இப்ப நேரடியா சைனாவுக்கு பயணப்பட்டாருங்க. என்னதான் அமெரிக்கா சைனா நாடுகளுக்கு நடுவுல நீண்ட காலமா இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக தான் நான் பெய்ஜிங்க்கு போயிருக்கிறேன்னு ட்ரம்ப் சொன்னாலும், பெய்ஜிங்ல வச்சு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோட பேசி ஈரானை எப்படியாவது அமெரிக்காவோட அணு ஆயுத தடை ஒப்பந்தத்துக்கு அந்த நாடை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து சீன அதிபர் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பேசியிருந்தாரு. சீன அதிபர் கிட்ட ட்ரம்ப் வந்து ஈரான் சம்பந்தமா என்ன விஷயங்களை பேசியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட அணு ஆயுத தயாரிப்பு உலகத்துக்கே ஆபத்தை ஏற்படுத்துன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஈரான் மேல அதிகமான அழுத்தத்தை கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதையும் தாண்டி ஈரான் அரசாங்கம் இப்பவும் செயல்பட்டு இருக்கிறதுக்கு சீனா மட்டும்தான் காரணமா இருக்குதுன்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. ஈரான் நாட்டுல உற்பத்தி ஆகிற கச்சா எண்ணெயில பெரும்பகுதி கச்சா எண்ணெயை சீனா தான் வாங்கிட்டு இருக்குது. எங்களோட போர்க்கப்பலுங்க தடுத்தாலும் அதையே மீறி நீங்க கார்கோ ஷிப் வச்சு அந்த நாடு கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறீங்க. பொருளாதாரத்துல வலிமையா இருக்கிற சீன அரசாங்கம் ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறது அமெரிக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த நாட்டோட அணு ஆயுத தயாரிப்பை அடியோட தடுக்கிறதுக்காக திரும்பவும் ஈரான் நாடு மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்ததான் போகுது. பாகிஸ்தான் மூலமா நடந்த பேச்சுவார்த்தையில இப்ப வரைக்கும் ஈரான் எந்த முன்னேற்றமான விஷயத்தையும் பண்ணாம 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்னு குப்பையான விஷயங்களை தான் அமெரிக்கா கிட்ட அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க தரப்புல முன்வைக்கிற பாயிண்ட்டுங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு எப்பவும் ஒத்து வராது. சீன அரசாங்கம் வேணா தலையிட்டு ஈரான் திரும்பவும் அணு ஆயுதங்களை அடுத்த 20 வருஷத்துக்கு தயாரிக்காத அளவுக்கு அமெரிக்காவோட ஈரான் ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு சீனா வேணா முயற்சி பண்ணி பாருங்கன்னு பெய்ஜிங் மீட்டிங் அப்ப சீன அதிபர் ஜி ஜின்பிங் கிட்ட ட்ரம்ப் தன்னோட கருத்துங்களை முன் வச்சு பேசியிருந்தாருங்க. ட்ரம்போட இந்த பேச்சுவார்த்தைக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா, அமெரிக்கா கேக்குறீங்கன்னு சீனா அமெரிக்காவோட இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த வர்த்தக போரை முடிஞ்ச அளவு குறைச்சிக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். மத்தபடி சீனா எந்த நாடுகளோட வர்த்தகம் பண்ணணும், ஆயில் வாங்கணும்ன்றத அமெரிக்கா முடிவு பண்ண கூடாதுன்னு சீன அதிபர் ஜி ஜின்பிங் ட்ரம்புக்கு காட்டமான பதில் கொடுத்திருந்தாருங்க. இதோட சேர்த்து ஈரான் விவகாரத்துல அமைதி ஏற்படுத்துறதுக்கு வேணா அமெரிக்காவுக்கு சீனா உதவி பண்றதுக்கு தயாரா தான் இருக்குது. மத்தபடி ஈரான் விவகாரத்துல சீனா எடுக்கிற முடிவுகள்ல அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சீனா அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் அவரோட அரசாங்கத்துக்கும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தாங்க. இப்படி சைனாவை பயன்படுத்தி ஈரானோட எப்படியாவது ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்துட்டா அமெரிக்கா ஈரான் போரை இதுக்கு மேல தொடர வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த போர்ல இருந்து வெளியே வந்துடலான்னு ட்ரம்ப் நினைச்சாருங்க. அப்படிதான் சைனாவுக்கு 3 நாள் விஜயம் பண்ணிருந்தாரு. ஆனாலுமே அது எந்த வகையிலும் பிரயோஜனப்படாம போயிடுச்சுன்றதுதான் இங்க கள நிலவரமா இருக்குதுங்க. இப்படி சைனா விசிட்ட முடிச்ச கையோட அமெரிக்காவுக்கு போன ட்ரம்ப் அங்க வச்சு குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன விஷயத்த பேசியிருந்தாருன்னா, 3 நாள் சீன பயணத்துல அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இருக்க நிறைய பிரச்சனைங்க பேசி தீர்க்கப்பட்டிருக்குது. இனி வர காலங்கள்ல சீனாவோட அமெரிக்காவுக்கு வர்த்தக போர் குறையும் தான் நான் நம்புறேன்ற மாதிரி ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட தன்னோட கருத்தை முன் வச்சிருந்தாருங்க. இப்படி சீனா சம்பந்தமா பேசிட்டு அடுத்ததா ஈரான் விவகாரம் சம்பந்தமா ட்ரம்ப் என்ன பேசியிருந்தாருன்னா, கடிகாரத்துல இருக்கிற முள் டிக்கு டிக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஈரானுக்கான நாளுன்றது நெருங்கிட்டு இருக்குது. ஈரானுக்கு இதுக்கு மேலேயும் அதிகமான டைம் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாரா இல்ல. சீக்கிரமா அமெரிக்கா கேட்கிற மாதிரியான ஒப்பந்தத்துக்கு ஈரான் வந்தே தீரணும்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு ஈரான் நாடு அவங்க கைவசம் இருக்கிற யுரேனியம் மாதிரியான தனிமத்தை செறிவூற்றி அணு ஆயுதமா மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட மாட்டோம்னு அமெரிக்கா கிட்ட ஒப்பந்தத்துல அவங்க கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அமெரிக்கா கேட்கிற இந்த ஒப்பந்தத்தை இந்த மே மாசம் 2026 இறுதிக்குள்ளார ஈரான் ஆட்சியாளர்கள் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டா மட்டும்தான் ஈரான் நாடு இந்த பூமியிலே தப்பிக்கும்ன்ற மாதிரி ட்ரம்ப் பகிரங்கமா மிரட்டல் விடுத்திருக்காருங்க. இது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட போர் விமானங்களும் போர் கப்பலுங்களும் ஆயுதங்களும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முழுவீச்சில் தயாராயிட்டு வருதுன்னு ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட தன்னோட கருத்துங்களை முன் வச்சிருந்தாருங்க. ட்ரம்ப் இப்படி அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஈரானுக்கு எதிராக பேசுறதோட விளைவா ஈரான் நாட்டோட IRGC ராணுவம் இப்ப என்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்கன்னா, இப்ப மே மாசம் 2026 ஒரு 35 நாள் நடந்த போறப்ப எப்படி அரபு நாடா இருக்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாடு மேல ஈரான் ஏவுகணை
ஏவுகணைகளை வீசினாங்களோ அப்படிதான் இப்ப அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக ஐக்கிய அரபு அமீரக நாட்டில் செயல்பட்டு இருக்கிற ஒரே நியூக்ளியர் பிளான்டான பராக் அணுமின் நிலையத்தை குறி வச்சு 4க்கு அதிகமான அட்டாக் ட்ரோன்ஸை ஈரானோட புரட்சிகர காவல் படை ராணுவன்றது ஏவி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் அப்ப அந்த பராக் அணுமின் நிலையத்தை சுத்தி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்க பேட்ரியாட் தாடு மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரே காரணத்தினால அந்த அணுமின் நிலையம் ஈரான் நாட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சுதுங்க. ஏன் அங்க ஒரு பேரழிவே நடக்காம தப்பிச்சுதுன்னு தான் நம்ம சொல்லணும். கத்தார், சவுதி அரேபியா மாதிரியான அரபு நாடுகளை ஒப்பிடும்போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நாட்டில் அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ராடார் சிஸ்டமும் பக்காவா இருக்குதுங்க. அந்த ஒரு காரணத்தினால உள்ள அட்டாக் பண்றதுக்காக வந்த 4 அட்டாக் ட்ரோன்ஸா இருக்க ஷாகித் 136 அட்டாக் ட்ரோன்ஸ்ல 3 அட்டாக் ட்ரோன்ஸை யுஏஇயோட ராணுவன்றது வானத்திலே இடைமறிச்சு தாக்கி அடிச்சிருந்தாங்க. ஈரான் ராணுவம் ஏவனதுல ஒரே ஒரு அட்டாக் ட்ரோன்ஸ் தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருக்கிற ஒரு ஜெனரேட்டர் மேல தாக்குதல் நடத்திருக்குதுங்க. அந்த பராக் அணுமின் நிலையத்துல பவர் ப்ரொடக்ஷனை சப்ளைவை வெளியே கொண்டு போற அந்த ஜெனரேட்டர் ஃபெசிலிட்டி ரூம் மேல தான் இந்த ட்ரோன் அட்டாக்ன்றது நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலால் அங்க பெரிய அளவுல தீப்பிழம்பு ஏற்பட்டிருந்தாலும் அமீரக நாடு துரிதமா செயல்பட்டு அந்த தீயை கட்டுக்குள்ளார கொண்டு வந்து அணைச்சிருந்தாங்க. ஒரு அணுமின் நிலையத்தை குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த ஒரு அணுமின் நிலையத்தில் இயங்குற நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது பல அணுகுண்டுகளுக்கு சமங்க. 2ஆம் உலக போர் அணுகுண்டு வெடிப்பாப்ப லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் அணு ஆயுத போர் எதுவும் ஏற்படலனாலும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல விபத்துன்றது நடந்திருக்குதுங்க. இப்போ உக்ரைன் நாட்டில் இருக்க செர்னோபில் அணு உலை எடுத்துக்கங்களேன். அந்த அணு உலைன்றது 1980களில் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த விபத்துல இறந்து போனாங்க. இப்போவுமே உலக நாடுங்க செலவு பண்ணி தான் அந்த செர்னோபில் அணு உலையிலிருந்து கதிர்வீச்சு வெளிப்படாம காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அணு ஆயுத வெடிப்புக்கு இணையான அழிவை இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருக்க நியூக்ளியர் ரியாக்டரால ஏற்படுத்த முடியும்ன்றதுனால தான் உலக நாடுங்க அணுமின் நிலையத்துக்கு அதிகபட்சமான பாதுகாப்பு கொடுக்கறாங்க. அந்த அடிப்படையில தான் போர்க்காலத்துக்கு முன்னாடியே யுனைடெட் அரபு எமிரேட்ஸால உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த பராக் அணுமின் நிலையத்துக்கும் அதிகபட்சமான பாதுகாப்பை அந்த நாடு கொடுத்துட்டு வந்தாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நாடுகளுக்கு நடுவுல போர் நடந்த அந்த ஒரு 40 நாள் அப்ப கூட இந்த அணுமின் நிலையத்தை குறி வச்சு எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் பண்ணாம தான் இருந்தாங்க. இப்ப கடந்த ஏப்ரல் மே மாசமா அமெரிக்காவோட அமைதி பேச்சுவார்த்தைங்க சில கட்டமா நடந்துட்டு வந்தாலும் அதுல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படல. இது மட்டும் இல்லாம ஈரான் நாட்டுக்கு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அந்த வளைகுடா பிராந்தியத்துல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அளவு கடந்த அழுத்தம் கொடுத்துட்டு வராருங்க. அதோட விளைவாதான் இப்ப ஈரான் ராணுவம் இந்த அளவு ஒரு மோசமான தாக்குதலை நடத்திருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க பதிவு பண்றாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தமா யுஏஇயோட அதிபரா இருக்க சையத் அல் நகியான் என்ன விஷயத்த பேசியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா ஈரானுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்க்கறதுக்காக தான் அரபு நாடுகளும் முயற்சி பண்ணிட்டு வரோம். அமெரிக்காவோட நடந்த போர்ல அமெரிக்காவோட படைத்தளங்களை மட்டும் தாக்காம அரபு நாடுகள்ல இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ஈரான் தாக்குறது ரொம்ப தப்பான விஷயம். அரபு நாடுகள்ல இயங்கிட்டு வர எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறி வச்சு ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தினதுனாலதான் இன்னைக்கு உலக பொருளாதாரமே ஆட்டம் கண்டு இருக்குது. இப்ப அதையும் மிஞ்சிற வகையில எங்க நாட்டுக்கு சொந்தமான பராக் அணுமின் நிலையத்தை குறி வச்சு ஈரான் ராணுவ அட்டாக் ட்ரோன்ஸ்களை ஏவனது எங்க நாட்டுக்கு பேராபத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஒருவேளை நியூக்ளியர் ரியாக்டர் எதனா வெடிச்சிருந்ததுன்னா அமெரிக்க நாடு மட்டும் இல்ல, ஈரான், கத்தார், பஹ்ரைன் மாதிரி சுத்தி இருக்கிற எல்லா அரபு நாடுகளுமே நியூக்ளியர் ரியாக்டரால பேரழிவு சந்திச்சிருக்க வேண்டியிருக்கும். இதுக்கு மேலே ஈரான் ராணுவம் இந்த மாதிரியான தாக்குதலில் ஈடுபட்டா யுஏஇ ஈரான் நாட்டுக்கு நடுவில் இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மோசமான கட்டத்தை நோக்கி போயிடும்னு யுஏஇயோட அதிபரா இருக்க சையத் அல் நகியான் ஈரானுக்கு எதிராக தன்னோட கருத்துங்களை முன் வச்சிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யுஏஇயோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்ப இஸ்ரேலோட பிரதமரா இருக்க பெஞ்சமின் நெதன்யாகுவோட போன்ல பேசியிருக்காருங்க. இந்த போன் உரையாடல்ல ட்ரம்ப் கிட்ட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன விஷயத்தை முன் வச்சு பேசியிருக்கிறாருன்னா, அமெரிக்காவோட B-2 பாம்பர்ஸ்ங்க F-35 போர் விமானங்கள் முடிஞ்ச அளவு குண்டு வீசியும் ஈரான் கைவசம் அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற 500 கிலோவுக்கு அதிகமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உலகத்துக்கே பேரழிவு கொடுக்கக்கூடியது. அதை கைப்பற்ற வரைக்கும் இஸ்ரேல் எப்பவும் ஈரானுக்கு எதிரான போர்ல இருந்து பின்வாங்காதுன்னு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ட்ரம்ப் கிட்ட போன்ல தன்னோட தரப்பு விஷயத்த பேசியிருந்தாருங்க. இந்த போன் உரையாடல்ல நெதன்யாகு பேசினதுக்கு ட்ரம்ப் என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா, ஈரான் நாடோட அணுசக்தி திட்டத்தை அடியோட தரமாட்டமாக்குறது தான் அமெரிக்காவோட முதல் வேலை. அதனாலதான் ஈரானுக்கு எதிராக 40 நாளைக்கு மேல அமெரிக்கா நேரடியாவே போர் நடத்திருந்தது. அதனால எதை பத்தியும் இஸ்ரேல் கவலைப்பட தேவையில்ல, ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போற அமெரிக்கா சீக்கிரமாவே தொடங்க போகுதுன்னு ட்ரம்ப் நெதன்யாகு கிட்ட பேசியிருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பக்கம் இருக்க, பாகிஸ்தான் இந்த ஈரான் அமெரிக்கா போர் உள்ள வர விதமா இப்போ ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. சவுதி அரேபியா, துருக்கி, பாகிஸ்தான் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்கி இருக்கிற டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் பிரகாரம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அவங்களோட ராணுவத்துல இருந்து 3000 வீரர்களையும் 6 F-16 போர் விமானங்களை பாகிஸ்தான் ராணுவம் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இப்ப மே மாசம் 2026ல திரும்பவும் அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு நடுவுல எப்ப வேணா போர் வெடிக்கலான்ற ஆபத்து அதிகமா இருக்கிறதுனால சவுதி அரேபியாவை பாதுகாக்கிறன்னு அடுத்த கட்டமா 8000 படை வீரர்களையும் 7க்கு அதிகமான J-17
தண்டர் போர் விமானங்களை அனுப்புறதுக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் வந்து இப்ப உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காருங்க. அதன்படி மே 25ஆம் தேதிக்குள்ளார இந்த படைகளும் போர் விமானங்களும் நேரடியா ரியாத்துக்கு போக இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி சவுதி அரேபியாவுக்கு போர் விமானங்கள் மட்டும் இல்லாம 2 ஸ்குவாட்ரனுக்கு அட்டாக் ட்ரோன்ஸ்களை அனுப்புறதுக்கும் பாகிஸ்தான் வந்து முடிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் நிறுத்தி வைக்கப்படுற பாகிஸ்தான் ராணுவமும் அவங்களோட ஆயுதங்களும் ஈரான் ராணுவத்தோட தாக்குதல இருந்து சவுதி அரேபியாவோட எண்ணெய் கட்டமைப்புங்க அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை பாதுகாக்கிறதுக்கு பாகிஸ்தான் தன்னோட படைகளை பயன்படுத்த இருக்கிறதா சவுதி அரேபியாவும் சொல்லிருக்காங்க. ஒரு பக்கம் மீடியேட்டர் வேலையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஈரானுக்கு எதிராக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா அது ஈரானுக்கு அரபு நாடுங்க மேல இன்னும் கோபத்தை தாங்க அதிகமாக்கும். ஈரானோட போர் நடத்த பாகிஸ்தான் படைகளை அனுப்பி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ்ல எல்லா அப்டேட்டுங்களையும் நாங்க ஆர்டிகல்ஸ்ல ரெஃபர் பண்ணி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மக்களுக்கு பயனுள்ள சில புத்தகங்களையும் நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு உதவி பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏதேதோ காரணங்களை கண்டுபிடிச்சி போர் நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்க எல்லாத்தையும் அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.